இங்க ஜூட்டோபியான்னு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுல இருக்கிற போலீஸ் எல்லாம் வித்தியாசமான விலங்குகளா இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு சீஃப் இருக்கிறாரு. அவர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நம்ம தொலைஞ்சு போன இந்த விலங்குகள் எல்லாம் ரொம்பவே சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், எனக்கு மேலிடத்துல இருந்து ஒரே பிரஷர் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதுக்காக அவர் ஒவ்வொரு விலங்குகளை கண்டுபிடிக்க சொல்லி ஒவ்வொரு ஆபீசர்ஸையும் வேற வேற இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவங்க டிபார்ட்மெண்ட்லயே ஒரு முயல் குட்டியும் போலீஸா இருக்கும். அதுக்கு அந்த வேலையை கொடுக்காம நோ பார்க்கிங்ல நிக்கிற வண்டிக்கெல்லாம் ஃபைன் போடுற வேலையை கொடுத்துருவாரு. ஆனா இந்த வேலை அந்த முயல் குட்டிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி அதோடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நரி அங்க இருக்கிற ஷாப்ல எதையோ திருடிக்கிட்டு ஓடுது. உடனே அந்த ஷாப்புடைய ஓனர் வந்து நம்ம முயல் குட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. உடனே நம்ம முயல் குட்டியும் கிடைச்சிச்சுடா சூப்பர் ஒர்க்னு சொல்லிட்டு அந்த நரியை துரத்த ஆரம்பிக்குது. அந்த நரி நம்ம முயல் குட்டியை பார்த்த உடனே பயங்கர ஸ்பீடா ஓடுது. ஓடி போய் நேரா சின்ன சின்ன விலங்குகள்லாம் வாழக்கூடிய ஒரு சிட்டிக்குள்ள நுழைஞ்சிருது. நம்ம முயல் குட்டியும் அது பின்னாலேயே துரத்திக்கிட்டு போகுது. உள்ள போன அந்த நரி அங்க ஓடிக்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன கார்கள் எல்லாம் தன்னுடைய காலை வச்சு அப்படியே ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி அதை பயன்படுத்தி பயங்கர ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம போற போக்குல அந்த குட்டி விலங்குகள்லாம் கட்டி வச்சிருக்கிற பில்டிங் எல்லாம் அப்படியே சாச்சி விட்டுட்டு போயிடுது. அதை பார்த்த நம்ம முயல் குட்டி அந்த பில்டிங் எல்லாம் அதோடைய காலை வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிட்டு மறுபடியும் அதை துரத்தலான்னு பார்த்தா அந்த இடத்துல கீழே நிறைய குட்டி குட்டி விலங்குகள்லாம் இருக்குது. அதுங்களை மிதிச்சிட போறோம்னு பயப்படுது. அதே நேரத்துல அந்த நரியை பாத்தீங்கன்னா அங்க வேகமா போய்கிட்டு இருக்கிற ஒரு புல்லட் ட்ரெயின் மேல ஏறி போக ஆரம்பிக்குது. அதை பார்த்த நம்ம முயல் குட்டியும் அது பின்னாலேயே துரத்திக்கிட்டு போகுது. போற வழியில பார்த்தா குறுக்க ஏகப்பட்ட பைப் லைன்ஸ் வருது. அது எல்லாத்துல இருந்தும் அந்த நரி அசால்ட்டா மிஸ் ஆயிடுது. அவ்வளவுதானே தப்பிச்சிடும் நினைச்சிட்டு இருக்கும்போது கடைசி பைப்ல நம்ம முயல் தொங்கிக்கிட்டு இருந்து அந்த நரியை அப்படியே பிடிச்சி தூக்கி வீசிடுது. அது நேரா போய் டமால்னு கீழே விழுந்து அங்க இருந்து ஒரு பெரிய டோனட் அப்படியே எட்டி உதைச்சிருது. அந்த டோனட் அப்படியே பயங்கர ஸ்பீடா உருண்டு வந்து அங்க போய்கிட்டு இருக்கிற குட்டி விலங்குகள் எல்லாம் அப்படியே நசிக்கிற மாதிரி வருது. அதை பார்த்து நம்ம முயல் ஆபீசர் என்ன பண்ணுதுன்னா ஜஸ்ட் மிஸ்ல அந்த டோனட்டை பிடிச்சி அந்த குட்டி விலங்குகளை எப்படியோ காப்பாத்திடுது. அதுங்களை காப்பாத்தினது மட்டும் இல்லாம அந்த டோனட்டையும் எடுத்துட்டு போய் அந்த நரியுடைய கழுத்துல மாட்டி அதையுமே அரெஸ்ட் பண்ணிடுது. ஆனா இவ்வளவு பண்ணியும் சீஃப் என்ன சொல்றாருன்னா நீ ஏன் உனக்கு கொடுத்த வேலையை பார்க்காம தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து சிட்டி முழுக்க கலவரத்தை ஏற்படுத்தி விட்டேன்னு திட்டுறாரு. ஏன்டா இப்படி திட்டுறாருன்னு பார்த்தா அந்த நரி திருடிக்கிட்டு போனது வேற எதுவும் இல்ல, வெறும் 2 கிலோ வெங்காயம் தான்.